கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய பாட்டு கேட்க போகிறீங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்க போகிறீங்க. நிறையா நிறைய பேர் இந்த அ கச்சேரி, கானா, சபா இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளெல்லாம் மனதை லயிக்க போய்ங்கிறீங்க. புல்லாங்குழல் பார்ப்பீங்களோ? அப்படிதான் தோணுது. பார்த்தா சொல்லுங்கள் கண்டிப்பா. நிறைய கன்னிராசிக்காரங்கள் புல்லாங்குழல் சத்தம் கேட்டல், இல்லை புல்லாங்குழலை பார்த்தல், புல்லாங்குழலோடு இருக்கிற கண்ணனை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா, இந்த வருடம் நீங்கள் சூப்பராக ஜொலிக்க போகிறீங்க அப்படின்றத நம்புங்க அப்படின்னு பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லுது. சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இசையின் மூலமாக உங்களுடைய மனது இனிமைப்படக்கூடிய நேரமாக இந்த 2025வது வருஷம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது. நிறைய கன்னிராசிக்காரங்க ஸ்ட்ரீட் டாக்னு சொல்லக்கூடிய நாய்களுக்கு உணவளிச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லா கடன் பிரச்சனையும் நிவர்த்தி அடையதெல்லாம் பார்ப்பீங்க. சும்மா திருநாய் இருக்குது, உங்களால் முடியும்னா ஒரு பிஸ்கட்டை போடுறது, இல்லை ஏதோ ஒரு சாப்பாடு கொடுக்குறது, நாய்களுக்கு உணவளித்தல் மூலமாக பைரவருடைய ஆகச்சிறந்த அருளை அடைவதற்கான நேரமாக கன்னிராசி நேயர்களுக்கு இருக்குது. நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய நேரமாகவும் இருக்குது. நிறைய கன்னிராசிக்காரங்க சேவிங்ஸ் அப்படின்றத ஆரம்பிக்க போகிறீங்க. ஒரு ஆர்டியாவது ஒரு எஃப்டியாவது இந்த 2025வது வருஷம் நீங்கள் போடுவீங்க, இல்லை வீட்டில் இருக்கவங்களாவது போட சொல்லி உங்களை கட்டாயப்படுத்துவாங்க.